ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் 2.11. ஓகே இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை தான் கண்ணு, எல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸில் படித்தது தான். பாருங்கள் 125 ஹோல் பவர் 2/3. இப்போ நமக்கு டினாமினேட்டரில் இருக்கவோ அதோட பவராக இதை மாற்றிக்கிட்டோம்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 125 என்ன பண்ணிக்கலாம், 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 கியூப் கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 5 ஸ்கொயர்னா 25. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதே நமக்கு 4 இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம பவர் 4னு மாற்றணும்னா 2/4னு மாற்றிக்கலாம். அப்போ 2/4 மைனஸ் பவரில் -3/4, அதாவது பவர் டு பவர். நீங்கள் இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, a பவர் m ஹோல் பவர் என்ன அர்த்தம், a பவர் mn. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 கேன்சல் ஆச்சுன்னா 2/-3. பவரில் மைனஸ் இருந்தாவே அதை வந்து டினாமினேட்டர் கொண்டு வரப்போ பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 2 கியூப்னா 8. ஓகே இது நம்ம போடுறப்போ 10 கியூப் போட்டுக்கலாம், மைனஸ் இருக்கலாம் -10 கியூப் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 கேன்சல் ஆயிரும். -10 ஹோல் பவர் -2. இந்த -2 பவரில் இருக்கிறது இங்கே இருக்கிறது கிடையாது, பவரில் இருக்கிறது -2 டினாமினேட்டர் வரப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 10 -10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள் 3/-6 ஹோல் பவர் 1/3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 3/-2 கிடைக்கும். இப்போ -2னா நமக்கு வந்து 1/3 ஸ்கொயர், ஸோ 1/9. ஸோ இது நமக்கு போடுறப்போ நியூமரேட்டரில் வந்து ரெண்டுமே வந்து 27 பேஸார் ஈக்குவலாக இருந்தால், டிவிஷனாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாங்களா. இப்போ பவரை மைனஸ் பண்ணுறப்போ ஆல்ரெடி வந்து இது பவரில் வந்து -2/3 இருக்குது, இங்கே -1/3 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணுறப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போது 27 + 1/3. அப்போ ஆட் பண்ணுறப்போ டினாமினேட்டர் ஈக்குவல். ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணுறப்போ -2 + 1. இப்போ -2 + 1 என்ன கிடைக்கும், -1/3. ஸோ -1/3 இருக்குது. இங்கே டினாமினேட்டர் 3 இருக்கனால 27 3 கியூப்னு மாத்திரப்போ 3 கேன்சல் ஆச்சு 3/-1. அப்போ -1னாவே டினாமினேட்டர் வரப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே இங்கே பாருங்கள் எவால்யூவேட் 256. ஃபஸ்ட்டு பாருங்கள் பவரில் -1/2, அதுக்கு பவரில் -1/4, அதுக்கு பவரில் 3. ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 256 நம்ம எப்படி எழுதிக்கலாம், இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -× ப்ளஸ் ஆயிரும் 1/8. அப்போ 256 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 2/8ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. இதை மல்டிப்ளை பண்ணி தான் 3/8 போட்டிருக்கேன். அப்போ 2/8னா 8 கேன்சல் ஆச்சுன்னா 2 கியூப். அப்போ 2 கியூப்னா 8 ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு x⁻1/2 + x⁻−1/2 ஹோல் ஸ்கொயர் = 9/2. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். ஓகேவா. இப்போ நான் எழுதிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கா. x⁻−1/2ன்னு என்ன அர்த்தம், 1/x⁻1/2ன்னு அர்த்தங்களா. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab. ஆமாங்களா, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ a² இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், b²ங்கிறப்ப இதை ஸ்கொயர் பண்ணியாச்சு, + 2ab. இதைத்தான் கண்ணு 1/x⁻1/2ன்னு எழுதியிருக்கேன், மைனஸில் இருக்கனால. இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும், x மட்டும் கிடைக்கும். இதுலேயும் நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 கேன்சல் ஆயிரும், x மட்டும் கிடைக்கும். இதில் பாருங்கள் x⁻1/2 / 1/x⁻1/2ங்கிறப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த +2 அந்த சைடு கொண்டு பண்ணால் -2 மாறிடும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5/2. ஓகே இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு எதோட வேல்யூ கேட்டிருக்காங்க, x⁻1/2 - x⁻−1/2 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே இது பாருங்கள், இது a இது bன்னு வச்சுட்டிங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயருங்களா. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² - 2ab போட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த x⁻−1/2 தான் 1/x⁻1/2ன்னு வச்சிருக்குது. ஓகே இது ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த 2 கேன்சல் ஆகி, இதுலேயும் ஸ்கொயர் பண்ணுறப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஏன்னா நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணால் 1, டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுறப்போ இது 2 கேன்சல் ஆயிரும். இதுலையும் x⁻1/2 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், -2. இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா 5/2ன்னு. ஸோ -2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1/2. ஸோ அதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது, நமக்கு ஸ்கொயர் தேவையில்லை, வெறும் தான் வேணும். ஸோ ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ரூட் அப்ளை பண்ணுறப்போ இது வந்து 2 வந்து என்ன கிடைக்கும், 1/2க்கு ரூட் அப்ளை பண்ணால் 1/√2. ஓகே நெக்ஸ்ட் 4th கொஷின் பாருங்கள், சிம்பிளிஃபை அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க இதுலேருந்து. ஓகே பாருக்கன்னு நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்கிறது என்னென்னா 3/2n 9² 3/-n / 3/3n = 27. ஓகே இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது நியூமரேட்டரில். அப்போ பேஸ் வந்து 3ஆக இருக்கிறப்போ ஈக்குவலாக இருக்கிறப்போ பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்களா, அதுதான் போட்டிருக்கேன் 9². அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிட்டேன். இதையும் 9² என்ன பண்ணிக்கலாம், நம்ம 3², அதாவது இந்த 9 என்ன பண்ணிக்கலாம்னா 3² மேலே ஸ்கொயர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் 4. ஓகே பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே 3ல் தான் இருக்கா. அப்போ நியூமரேட்டரில் இது ரெண்டு இன்ட்டில் இருக்கிறனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து நமக்கு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணல. இந்த எண்ணை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிறனால பவர் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே 3n நான் 2n போட்டேன்னா இங்கேருந்து பாருங்கள் இது எல்லாமே 3n. இது 3n, இது 3n, இங்கே 3n.
ஓகே, இப்போ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 3 பவர் மைனஸ் 2n, இது 3. இப்போ ரெண்டு என்ன பண்ணிக்கிறோன்னா ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஆட் பண்ணுறப்போ நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய 27ஐயும் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பேஸ் 3 இருக்கனால இதையும் பேஸ் 3க்கு மாற்றிட்டோம். அப்போது பேஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறப்போ பவர் ஆர் ஈக்குவல். ஸோ இதில் வந்து நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் n = 1/2 கிடைக்குது. ஓகே, find the radius of the spherical tank whose volume is 32 π/3 units. ஓகே, ஸ்பெரிக்கல். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, 4/3 πr3. ஓகேங்களா, ஆறுங்கிறது ரேடியஸ், அதான் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது நான் ரேடியஸாக வச்சுக்கிட்டேன். கிவனில் வால்யூம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 3 கேன்சல் ஆயிரும், π கேன்சல் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 4 is 4, 8 4 32. ஸோ r3 = 8னா 8 எப்படி எழுதிக்கலாம், கியூபிக் ஃபார்மேஷனில் 2 கியூப். ஸோ ரெண்டு பக்கம் பேஸ் ஆர் ஈக்குவல் பவர் ஆர் ஈக்குவல்ங்கிறப்ப பேஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், பை ரேஷனலைசிங் த டினாமினேட்டர். இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9th படிச்சது தான். டினாமினேட்டரில் ரேஷனலைஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 + √2/3 + √2 ஒவ்வொரு டேர்மாக உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். இது எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 7 3s are 21, 7 √2. இது மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 √6. இது ரெண்டும் சேம் ரூட். அப்போ சேம் ரூட்டாக இருக்கிறப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன பண்ணிக்கலாம், ரூட்டில் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா, 12. ஓகேங்களா, டினாமினேட்டரில் எப்பயுமே காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறப்போ a - b a + b என்ன எழுதிக்கலாம், a² - b². ஓகே, இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த 12 தான் பிரிச்சிருக்கேன். 12 எப்படி பிரிக்கலாம், 4 3s are 12ன்னு பிரிக்கலாங்களா. இந்த 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2, அதுதான் 2 √3. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோ டினாமினேட்டர் வந்து பாருங்கள் நான் ரேஷனலைஸ் பண்ணிட்டேன். அதாவது ரூட் இல்லாமல் வெறும் நம்பர் இருக்கிறதா ரேஷனலைஸ். ஓகேங்களா, ஓகே 7th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சிம்பிளிஃபை 1/3 - √8 - 1/√8 - √7 + 1/√7 - √6 ப்ளஸ் minus 1/√6 - √5 + 1/√5 - √2 இதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஒன்றில் கண்டு தனித்தனியாக எடுத்து அதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதோட காஞ்சுகேட் அதாவது டினாமினேட்டரில் ரேஷனலைஸ் பண்ணுறேன். இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. 1 அந்த டேர்ம் வரும். டினாமினேட்டர் a - b a + bங்கிறனால a² - b². ஸோ 3² 9, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 8. ஸோ நமக்கு 9 - 8 1. ஸோ 3 + √8. இதே மாதிரி எல்லா சம்முக்கும் போட்டிருக்கேன். எல்லா டேர்முக்கும் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறப்போ நமக்கு a²ங்கிறப்போ √8 ஸ்கொயர் பண்ணால் 8, √7 ஸ்கொயர் பண்ணால் 7. அதான் போட்டிருக்கேன். 8 - 7 1. ஸோ இந்த ஆன்சர் அதே மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சுக்கண்ணே. இப்போ இந்த ஆன்சர் கண்டுபிடிச்ச ஆன்சரை கொண்டு போய் இதில் எழுத போகிறேன். அப்போ இதோட வேல்யூ 3 + √. பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே ஆன்சர் தான் நியூமரேட்டரில் வரும், ப்ளஸில் வரும். எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த மைனஸ்லாம் உள்ளே கொண்டு வரேன். இப்போ எல்லாம் கேன்சல் ஆனது போக 3 + 2 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 5. பாருங்க நெக்ஸ்ட்டு, இஃப் x = √2 + √3 ஃபைண்ட் x² + 1 x² - 2 வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ கிவனில் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிட்டேன். நமக்கு x² வேணும் அப்படிங்கிறனால நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு இது வந்து நமக்கு a, இது வந்து b கண்ணு. அப்போ a + b தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab. a²ங்கிறப்ப இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். b²ங்கிறப்ப இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப 3 கிடைக்கும். 2abனா 2 × √2 × √3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க √6. அதான் போட்டிருக்கேன். 2 + 3 5 + √2 √6. ஓகே, இப்போ நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்து x² + 1 x² - 2. ஸோ x² வேல்யூ எழுதி +1, x² வேல்யூ எழுதி -2. இது ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 3, இதில் 5 + 1 6. ஓகேங்களா, இப்போ டினாமினேட்டரில் வந்து நமக்கு இது மாதிரி இரேஷனல் நம்பர் வரக்கூடாதுங்கிறதுனால இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டேர்மாக உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ 6 3s are 18, 6 × -2 -12 √6. இதை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6 √6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 2 2s are 4 கிடைக்கும். √6 × √6 வந்து 6 வரும். ஓகேங்களா, டினாமினேட்டரில் a² - b². ஸோ நியூமரேட்டர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 18 அந்த -12 √6 + 6 √6 என்ன கிடைக்கும், -6 √6 கிடைக்கும். 4 6 are 24. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -6. இது ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு -3 காமன் எடுத்துட்டா மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 2 + 2 √6/5. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் கண்ணு லாகர்தமிக். ஓகே, இந்த லாகர்தமிக் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கணும். அதாவது இதை வந்து நம்ம லாக் ஃபார்முலாவாக எழுதுகிறப்போ y = a/x நம்ம லாகர்தமிக்கை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இது பேஸ் ஆயிரும், இது பவர் ஆயிரும், = x. சப்போஸ் நமக்கு இப்படி கொடுத்துருந்தாலும் நமக்கு எழுத தெரியணும். இதை இப்படி கொடுத்துட்டு நமக்கு வேல்யூ கேட்டிருப்பாங்க. அப்போது இங்கே பவரில் இருக்கிறது = இது வந்து என்னென்னா இங்கே பேஸாக மாறிடும். ஓகேங்களா, சரி லாக் இது வந்து எல்லாமே இங்கே ஏங்கிறது பேஸ் கண்ணு. சப்போஸ் இப்படி கொடுக்காம லாக் 1ன்னு கொடுத்தா கூட அதோட வேல்யூ என்னென்னா 0. கீழே நமக்கு பேஸ் வந்து இது. ஓகேங்களா, இப்போ a/y இங்கே வந்து இருந்ததுன்னா அது நமக்கு பவரில் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா பவரை முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து லாக் பேஸ் a பவர் a ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி இருந்தால் அதோட வேல்யூ 1.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகில் வந்து 2 டேர்ம் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸில் எழுதிக்கலாம், டிவிஷனாக இருந்தால் மைனஸில் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது 2 டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஏ கேன்சல் ஆகிட்டு இந்த பியூ எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதுதான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக் 10, அதாவது பேஸ் வந்து 10ஆக இருந்தால் அது நமக்கு காமன் லாகர்தமிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து லாக் ஏ பவர் எக்ஸ், இதை ரெண்டையும் இடம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கில் எடுத்திங்கன்னா இடம் மாறிடும் அந்த பேஸும் பவரும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே கீழே பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பவரில் இருந்து அதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த பவரை ரிமூவ் பண்ணுறப்ப இந்த பவரை முன்னாடி கொண்டு போய் 1/n அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவே வந்து பேஸுக்கும் பவருக்கும் இருந்ததுன்னா இந்த இதையும் நம்ம டிவைட் பண்ணி எழுதிட்டு லாக் ஏ பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த லாக் போட்டுடலாம், அவ்வளோதான். பாருங்கள், let b greater than 0, b not equal to 1, x plus y is equal to b power x in logarithmic form. ஃபஸ்ட் இது வந்து logarithmic ஃபார்மில் எழுதணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாக் போடுறப்போ இது வந்து பவர் ஆயிரும், இது வந்து பேஸ் ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதோட ரேஞ்ச் என்ன, டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, y is equal to b power x. இதுக்கு logarithmic அப்ளை பண்ணுறப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. logarithmic அப்ளை பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய பேஸ் தான் லாகுக்கும் பேஸாக வரும், இந்த y தான் இங்கே பவரில் வரும், அந்த x வந்து அங்கே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் எப்பயுமே லாகுக்கு வந்து டொமைன் வந்து 0, ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -∞, +∞. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கம்ப்யூட் லாக் 927 மைனஸ் லாக் 27/9. ஓகேங்களா, நீங்கள் பாட்டுக்கு மைனஸ் பண்ணி 0ன்னு போட்டுறாதீங்க, இது பேஸும் பவர்லாம் வேறையாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 27 சிம்பிளிஃபிகேஷன் தான் எல்லாமே. இதை 3 கியூப்னு எழுதிக்கலாங்களா, அதுமாதிரி இதையும் 3² எழுதிக்கலாங்களா. இது மாதிரி பவரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். லாகில் பவருக்கு மேலே பவர் இருந்தால் இந்த பவரை முன்னாடி கொண்டு எழுதுகிறப்போ 3 log 9 3ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இது எழுதுகிறப்போ 2 log. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நமக்கு டினாமினேட்டர் கொண்டு வரப்போ என்ன ஆயிருன்னா, ஏன்னா இதை விட இது வந்து சின்ன லோ வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் வரப்போ நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ நம்ம 9 என்ன பண்ணிக்கலாம், 3² போட்டுக்கலாங்களா. அது மாதிரி 27 3 கியூப். அப்போ அந்த இதை 2 முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். அது மாதிரி இதில் 3 முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். இப்போ பேஸும் பவர் ஈக்குவலாக இருந்தால் இதோட வேல்யூ என்னென்னா 1, இதோட வேல்யூ 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 3/2 - 2/3. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 3s are 9, 2 2s are 4. ஸோ டினாமினேட்டர் 2 3s are 6. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 5/6. ஓகேவா. ஓகே, இப்போ சால்வ் அப்படின்னாவே நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ் எல்லாமே பவர்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸை பேஸாக கொண்டு வரதுக்கு மாற்ற போகிறேன். அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக எடுத்தால் இன்டர்சேஞ்ச் ஆயிருங்களா. ஓகே, அடுத்து இந்த 8 நான் என்ன பண்ணிக்கலாம், 2 கியூப்னு போட்டுக்கலாங்களா. இந்த 4 என்ன பண்ணிக்கலாம், 2² போட்டுக்கலாம். இது 2 தான் இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், பவருக்கு மேலே பவர் தான் இந்த முன்னாடி வந்துடுங்களா, இதுவும் முன்னாடி வந்துடும். இப்போ 3 log 2 எக்ஸு அதே மாதிரி கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே பாருங்கள் லாக் பேஸ் 2x இருக்குது, இதை காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போ இதில் என்ன இருக்குது, 1/3, இதில் 1/2, இதில் 1. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 3 2s are 6. இதுக்கு LCM 6 எடுக்கிறப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11/6. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த 11/6 அன்சைட் போகிறப்போ 6/11 11 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/log x2 = நமக்கு என்ன கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது மறுபடியும் மேலே கொண்டு போகிறப்போ நம்ம மறுபடியும் இடம் மாறிடுங்களா. இப்போ இதை மாற்றி எழுதுகிறேன், கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய பேஸ் தான் இங்கே பேஸாக போகும். அப்போ x = ஏன்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், y = a power x. இந்த ஃபார்மேஷனுக்கு மாத்திரம். ஓகேங்களா. அப்போது இங்கே இருக்கிறது தான் y, இது வந்து பேஸ் a. இதை நம்ம லாகாக மாத்திரப்போ அப்படி தான் எழுதுவோம். லாக் இது வந்து பவரில் போகும், இந்த பேஸ் இங்கே வரும், = x. இதைத்தான் இப்படி இருக்கிறத இப்படி மாற்றிருக்கோம். அப்போது இந்த எக்ஸோ அப்படியே இருக்கும், இதுதான் இங்கே பேஸாக போகும். அப்போ 2/6 நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், log 4 2/8x = 2 log 2 base 8. ஓகேங்களா. இது 2 பவரில் இருக்குது. ஓகே, கவனிங்க, ஃபஸ்ட்டு இந்த 8x பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா. இதை நான் 8 கியூப் என்ன பண்ணுறேன்னா 2 கியூப்னு மாத்திரப்போ இந்த 3 முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ log 2 பேஸ் இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிருங்களா. அடுத்து இந்த சைடு என்ன பண்ணியிருக்கேன்னா 8x அப்படியே இருக்கட்டும், இது ரெண்டும் பேஸ். ஏன்னா இதோட இது கிரேட்டராக இருக்கிறனால இதை பேஸை மாத்திரப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 4ஆக மாறிடும், இது 2ஆக மாறிடும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 4 மறுபடியும் 2² மாற்றிக்கிறேன். அப்போ 2² இந்த 2 முன்னாடி போயிருங்களா. அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். அப்போது 8x/2 இது இந்த இடத்துல 2 கியூப் வந்து 8ன்னு கிடைக்குது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ x = நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு.
Okay, next question பாருங்க. If a square plus b square is equal to 7ab, show that log of a plus b by 3 is equal to 1 by 2 log a plus log b ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ a square plus b square is equal to 7 2ab. இந்த இடத்துல நமக்கு ஒரு 2ab இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. a plus b whole square ன்னு போட்டுக்கலாங்களா? அதனால ரெண்டு பக்கமும் ஒரு 2ab ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு இந்த சைடு a plus b whole square போட்டுக்கலாம், அந்த சைடு 9ab. ஸோ இந்த 9 கொண்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ab கண்ணு. இப்போ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இது ரூட் ஆஃப் ab. ரூட்னா என்ன அர்த்தம்? பவரில் 1/2. ஸோ 2 பக்கமும் லாக் அப்ளை பண்ணுறேன். லாக் அப்ளை பண்ணுறப்போ இந்த 1/2 அப்படிங்கிறது முன்னாடி வந்துருங்களா? இப்போ முன்னாடி வந்துட்டு 1/2 லாக் ஆஃப் ஏபி. இது ரெண்டும் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? மல்டிப்ளிகேஷன் வந்து லாகில் என்ன பண்ணிக்கலாம்? பிரித்து எழுதுறப்போ ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருக்குன்னு ப்ரூவ் லாக் ஏ ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் லாக் பி ஸ்கொயர் பை சிஏ ப்ளஸ் லாக் சி ஸ்கொயர் பை ஏபி. ஓகே, இது எல்லாமே லாகில் நடுவில் ப்ளஸ் இருக்காக்கன்னா இது எதுவுமே பேஸ்லாம் கிடையாது, இது டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் எல்லாம் ப்ளஸில் இருக்கிறப்ப நம்ம ஒரே லாகாக எழுதுறப்போ இந்த ப்ளஸ்ஸை என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டுவாக எழுதிக்கலாங்களா? அப்போ இன்ட்டாக எழுதுறப்போ இங்கே ஒரு ஏ ஸ்கொயர்னா இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆயிடுது. பி ஸ்கொயர் பி கேன்சல் ஆயிடுது. சி ஸ்கொயருங்கிறது சிசி கேன்சல் ஆயிடுது. இப்போ லாக் 1 வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் லாக் 2 ப்ளஸ் 16 லாக் 16 பை 15 ப்ளஸ் 12 லாக் 25/24 ப்ளஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 16 இங்கே பவராக மாற்றிக்கலாங்களா? ஹோல் பவர். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 12 ஹோல் பவர், இது வந்து ஹோல் பவர். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் சின்ன நம்பராக மாற்றிக்கிறேன், அதாவது ப்ரைம் நம்பர்ஸாக பிரிச்சுக்கிறேன். 16 எப்படி எழுதிக்கலாம்? 2/4ன்னு எழுதிக்கலாம். இதை 15 எப்படி பிரிச்சுக்கலாம்? ப்ரைம் நம்பராக பிரிக்கிறப்போ 3 × 5ன்னு பிரிச்சுக்கலாங்களா? அதே மாதிரி 25 ப்ரைம் நம்பராக பிரிக்கிறப்போ 5 ஸ்கொயர். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பராக பிரிக்கிறப்போ 8 3 சார் 8 மறுபடியும் பிரிச்சிங்கன்னா 2 2 2ன்னு வரும். இப்போ 2 cube into 3. அதே மாதிரி 81 வந்து 3/4ன்னு பிரிச்சுக்கலாம். 80 வந்து 16 × 5, 16 வந்து 2/4ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் பவருக்கு மேலே பவர் இருந்தால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் பவர் எத்தனை இருக்குது, 5ல் பவர் எத்தனை இருக்குன்னு நியூமரேட்டரில் தனியாக போட்டிருக்கேன், டினாமினேட்டர் தனியாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இன்ட்டில் தான் இருக்குது. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணி போட்டுக்கலாங்களா? ஆட் பண்ணி போட்டாச்சு. இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3/28 3/28 கேன்சல் ஆயிரும். இப்போ 23ல் இங்கே ஒரு 24 இருக்குது. அப்போ ஒரு டேர்ம் மீதி இருக்குங்களா? அது மாதிரி இதில் 26 இருக்குது. இதுலேயும் ஒரு டேர்ம் 25ல் ஒரு மீன் இருக்குது. அப்போ 2 × 5 10. அப்போ லாக் 10 இங்கே எதுவுமே பேஸ் கொடுக்கலைன்னா என்ன அர்த்தம்னா 10 இருக்கிறதா தான் அர்த்தம். காமன் லாக் அப்படின்னாவே அதே இப்போ வந்தோம்ல காமன் லாக் அப்படின்னாவே 10 இருக்கும் பேஸ். அப்போ பேஸும் பவர் ஈக்குவல் அப்படிங்கிறப்ப ஆன்சர் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லாக் ஏ ஸ்கொயர் 2 லாக் பி ஸ்கொயர் 2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபார்முலா படிக்கிறப்போ இந்த பேஸ்க்கு முன்னாடி பவர் இருந்தால் முன்னாடி எழுதுறப்போ என்ன பண்ணணும்? 1/, அதாவது நம்ம ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா a⁴n bன்னு இருக்கும். இந்த எண்ணை தான் முன்னாடி எழுதுறப்போ 1/n லாக் ஏபி அப்படின்னு எழுதியிருப்போம். அப்போ இந்த 2 எழுதுறப்போ 1/2, இதுக்கு ஒரு 1/2, இதுக்கு ஒரு 1/2 எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1/2 1/2 1/2 இன்ட்டு இதெல்லாம் பாருங்கள் லாக் ஏ இதோட வேல்யூலாம் 1. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/8. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லாக் ஏ ப்ளஸ் லாக் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஏ கியூப் ப்ளஸ் லாக் a⁴n ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் எல்லாத்துலேயுமே இது ஃபஸ்ட்டு இதை முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாங்களா? இது முன்னாடி பவரில் இருக்கிறனால முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாங்களா? எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஏவை காமன் எடுத்துகிட்டு போனால் இதில் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், n இருக்கும். இது நமக்கு வந்து 10th படிச்சிங்களா? ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் log x by y minus z is equal to log y by z minus x is equal to log z by x minus y, then prove that x y z is equal to 1. ஓகே கண்ணு, இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு டேர்மாக எடுத்து கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? KY minus KZ கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த டேர்மு கேக்கு ஈக்குவல் பண்ணி அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மும் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ஆட் பண்ணிக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் லாகில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டாக எழுதிக்கலாங்களா? எக்ஸ் ஒய் இஜெட்னு ஒரே லாகில். இப்போ இந்த சைடு 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் 0வோட வேல்யூ என்ன நமக்கு? ஜீரோவை எப்படி எழுதிக்கலாம்? லாக் 1ன்னு எழுதிக்கலாங்களா? அப்போ இது ரெண்டு பக்கமும் லாக் ரிமூவ், அதாவது எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கிறப்போ லாக் ரிமூவ் ஆயிரும். அப்போ xyz = 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 11 சால்வ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாக் 2x - 3 லாக் பேஸ் 1/2 x is equal to bன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சால்வ்னாவே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு இது ரெண்டையும் இடம் மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாங்களா? அதே மாதிரி இது ரெண்டையும் இடம் மாற்றுறப்பையும் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸ் வந்துடுது, மேலே 1/2 வந்துடுது. ஓகே, இப்போ 1/2 அப்படிங்கிறது பேஸ் கண்ணு, இது பேஸ். எக்ஸ் வந்து கீழே கொடுத்துருந்தாவே பேஸு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? லாக் டிவிஷனில் இருக்கிறப்போ நமக்கு மைனஸில் எழுதிக்கலாமா? லாக் 1 இதுன்னு. இப்போ நமக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 1, இது வந்து எக்ஸ். அப்போ லாக் 1 அப்படின்னாவே அதோட வேல்யூ 0. பேஸ் என்ன இருந்தாலும் லாக் 1ஓட வேல்யூ 0. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் தான் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பேஸ்
பாருங்கள் பேஸுங்கிற டினாமினேட்டர் ஆர் ஈக்குவல். அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 4 அப்படியே இருக்கும், இது மறுபடியும் நியூமரேட்டர் போகிறப்போ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருங்களா. இப்போ இந்த 4 இங்கே கொண்டு டிவைட் பண்ணிட்டேன், அப்போ 3/2. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இது என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவுக்கு மாத்திரப்போ இதில் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எதுக்கு போயிடும், இங்கே பேஸ்க்கு போயிருங்களா, 3/2ன்னு போயிடும். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 cube whole power 1/2ன்னு எழுதிக்கலாங்களா. இதை பிரித்து எழுதிக்கிறேன் 3/2. அப்போ 2 cube என்ன, 8 power 1/2. அப்போ 8 power 1/2னா என்ன அர்த்தம், √8. அப்போ √8 எப்படி பிரிச்சுக்கலாம், 2 × 2 × 2ன்னு 8 பிரிச்சுக்கலாங்களா. அப்போ 2 நம்பர்ஸ் ஒன்ஸ் வெளியே வரப்போ 2√2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, லாஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த சாப்டரோட லாகு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மறுபடியும் எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இதை மாற்றி எழுதுறப்ப என்ன பண்ணலாம், இது பேஸு இது பவர் இஸ் ஈக்குவல்ட்டா அதான் எழுதியிருக்கு. ஓகேங்களா, 5 - x இங்கே இருக்கக்கூடிய பேஸு இதுக்கு பேஸாக போயிடும், இஸ் ஈக்குவல் டு திஸ் ரிசல்ட். நம்ம பார்க்கறதுக்கு a - b² ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ a² + b² - 2ab எழுதியிருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய x² கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்புறம் எக்ஸை எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ -6x + 10xனா 4x. இது ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 40. இந்த +40 ஆன்சர் இப்போ -40. அப்போ x மட்டும் வேணுங்கிறப்போ 4 டிவைட் பண்ணால் -10. ஓகேங்களா, இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட்.